வாஷிங்டன் சுந்தரின் சிறப்பான பந்துவீச்சால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது ஆட்டத்தில் இந்திய அணி சிறப்பான வெற்றியை வசப்படுத்தியது. கோல்ட் கோஸ்டில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 167 ரன்கள் எடுக்க ஆஸ்திரேலிய அணியோ 119 ரன்களுக்கு சுருண்டது. 48 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. வாஷிங்டன் சுந்தர் 3 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பின்னணி பாடகி சின்மயி ஸ்ரீபதா மற்றும் அவரது கணவர் நடிகர் இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் தாலி குறித்து தெரிவித்த கருத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கடுமையான அவதூறுக்கு ஆளாகினர். திருமணத்திற்கு பிறகு தாலி அணிவது மனைவியின் தனிப்பட்ட விருப்பம் என்று ராகுல் ரவீந்திரன் கூறியதை சிலர் கலாச்சார விரோதமாக விமர்சித்தனர். சிலர் குழந்தைகள் மீதும் அருவருப்பான கருத்துக்களை பதிவு செய்தனர். இதனால் சின்மயி நேரடியாக எக்ஸ்பேஸில் இணைந்து தாக்குதல்களை எதிர்கொண்டார். மீட்ரு காலத்திலும் இவ்வளவு தாக்குதல் இல்லை என்று சின்மயி தெரிவித்தார். பின்னர் ஹைதராபாத் காவல் ஆணையர் VC சஜ்ஜனாரிடம் புகார் அளித்தார். சைபர் கிரைம் பிரிவு விசாரணை தொடங்கியதை அடுத்து சிலர் தங்கள் கணக்குகளை நீக்கினர். பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே 500 பேருக்கு ஒரு கழிவறை, 500 மீட்டர் தொலைவில் 6 முதல் 8 கழிவறைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்து உள்ளதாக சந்தேகம் எழும் பகுதிகளில் 50 பேருக்கு ஒரு காவலர் என்ற வகையில் பணியில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமீறலுக்கு ஏற்ப காப்புத் தொகையை முழுமையாகவோ பகுதியாகவோ பிடித்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காயம் அல்லது பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க ஏதுவாக காப்புத் தொகையை அந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப திருப்பி தரக்கூடிய காப்புத் தொகை வசூலிக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மக்கள் திரளுக்கு ஏற்ப 1 லட்சம் ரூபாய் தொடங்கி 20 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்ய வேண்டும் என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 10 நாட்கள் முன்பாகவும் 15 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத மற்ற இடத்திற்கு 21 நாட்கள் முன்பாகவும் 30 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் ரோடு ஷோ நடத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரை நிகழ்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழியில் எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை மக்கள் பின்தொடர்ந்து செல்வதை தடுக்க தன்னார்வலர்களை நியமித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு நிராகரிக்கப்பட்டால் குறைபாடுகளை நீக்கி புதிய மனு கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தின் கொள்ளளவை விட அதிக அளவில் கூட்டம் கூடினால் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தடுப்புகள், கயிறுகள் மூலம் தனி இடத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமீறல்கள், புகார்கள் உள்ளிட்டவை குறித்து நிகழ்ச்சிக்கு பிறகு அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் காலை 9:30 மணி அளவில் விழாவை தொடங்கி நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுவார். இந்த விழாவிற்காக காலை 9:50 மணி அளவில் மக்களால் பொது இடங்களில் வந்தே மாதரம் முழு பதிப்பை பாடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1875ஆம் ஆண்டு எழுதினார். இது இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதையை ஊக்குவிக்கும் வகையில் புகழ் பெற்றது. பீகாரில் பாஜக வேட்பாளரை வாக்கு திருடன் என கூறி பொதுமக்கள் விரட்டுவதாக காங்கிரஸ் கட்சி வீடியோ வெளியிட்டுள்ளது. கொரியாகோத்தி தொகுதியில் பாஜக வேட்பாளர் தேவேஷ்குமார் சிங்கை நோக்கி பொதுமக்கள் வாக்கு திருடன் என கோஷமிடுவது போன்ற வீடியோவை காங்கிரஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் பீகார் முழுவதும் பாஜக தலைவர்களையும் வேட்பாளர்களையும் பொதுமக்கள் மிரட்டுவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் விழித்துவிட்டதாகவும் வாக்கு திருடர்களின் விளையாட்டு முடிந்துவிட்டதாகவும் அக்கட்சி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தானாபூர் டயாரா பகுதியைச் சேர்ந்த மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல படகுகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது.
இந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆற்றுப் பகுதியாக உள்ளதால் சாலை வசதிகள் இல்லாமல் ஆற்றை கடந்துதான் வாக்களிக்க போக வேண்டியிருந்தது. படகுகளை நம்பி தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிய மக்கள் தலைவர்கள் ஒரு பாலம் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். தானாபூர் டயாரா தானாபூர் சட்டமன்ற தொகுதிக்குள் உள்ளது. இதில் பாஜக சார்பில் ராம் கிருபால் யாதவும், ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் ரித்துலால் ராயும் போட்டியிடுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரும் RSS உறுப்பினருமான பேராசிரியர் ராகேஷ் சின்ஹா ஒரே வருடத்தில் 2 வெவ்வேறு மாநில தேர்தல்களில் வாக்களித்ததாக புகார் அளித்துள்ளது. இவர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் போது துவாரகா தொகுதியிலும் தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக தனது சொந்த கிராமத்திலும் வாக்களித்ததாக அவரது சமூக ஊடக பதிவுகளை ஆதாரமாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஒரே நபர் 2 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வெளிப்படையான வாக்கு திருட்டு என்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து சந்தேகம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. SIR என்ற காரணத்தை கூறி பாஜகவுக்கு வாக்களிக்காத இந்தியர்களின் குடியுரிமையை பறிக்க மறைமுக வேலை நடக்கிறதா என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் MP சாஹித் கோகுலே கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டவர்களில் 11,027 பேர் மட்டுமே ஆதார் அட்டை வைத்திருப்பதாக சாஹித் கோகுலே எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. இதனை பதிவிட்டுள்ள சாஹித் கோகுலே, ஆதார் அட்டைகளை ஏன் ஆவணமாக இருக்க தேர்தல் ஆணையம் முன்பு மறுத்தது என்று கேள்வி எழுப்பினார். SIR என்கிற பெயரில் புறவாசல் வழியாக தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், பாஜகவுக்கு வாக்களிக்காத சராசரி இந்தியர்களின் வாக்குகளை திருடும் முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேச தயாரான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். இந்திய ஹாக்கி 100வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்த செய்தியாளர்களை கண்டு பேட்டியளிக்க முன்வந்தார். அவரிடம் தவிக தலைவர் விஜய் தொடர்பாக கேள்வி எழுப்ப செய்தியாளர்கள் முயன்றபோது ஒரு வார்த்தை கூட பேசாமல் உதயநிதி புறப்பட்டு சென்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியல் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் கூட்டங்களுக்கு பணம் டெபாசிட் செய்யும் முறையை கொண்டு வந்தால் சிறிய இயக்கங்கள் பாதிக்கப்படும் என கூறியதாக தெரிவித்தார். அப்போ எங்கே ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடந்தாலுமே, விபத்து நடந்தாலுமே, மனித உயிர்கள் இழப்பு நடந்தாலும் முதல் மனிதரை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஜாதி பார்க்குறதில்ல, மதம் பார்க்குறதில்ல, கட்சி பார்க்குறதில்ல, இனம் பார்க்குறதில்ல, எல்லோருக்கிட்டே பேசி நாங்கள் இருக்கோம் மக்களுக்காகன்னு குரல் கொடு. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் கிட்ட தொலைபேசியில் இந்த இழப்பீடு உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, என்னுடைய ஆழ்ந்த அருங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னால் இதில் அரசியலே கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு பேசக்கூடிய செங்கல் சூளையில் நடக்கும் கொத்தடிமை முறை போன்று தற்போது பெருநிறுவனங்களில் 12 மணி நேர உழைப்பு, பாதுகாப்பின்மை என ஊழியர்கள் சுரண்டப்படுவதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டியுள்ளார். கோவை நவ இந்தியாவில் 3 நாட்கள் நடைபெறும் CITUவின் 16வது மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன், கார்ப்பரேட் நிறுவனங்களின் அழுத்தத்தின் பேரில் சிரம் சக்தி நீதி என்ற தொழிலாளர் விரோத சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கொத்தடிமைத்தனம் என்று நாம் இன்றைக்கு செங்கற்சோலையிலே மற்ற சோலைகளிலே நாம் இருந்ததையெல்லாம் எடுத்து பேசியிருக்கோம். இன்றைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலேயே இன்றைக்கு இது வந்திருக்கிறது என்பது மிக கொடுமை. வர்த்தக நிறுவனங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள், நகைக்கடைகள், துணிக்கடைகள், பெரிய மால்கள் போன்ற இதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் 12 மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இது எல்லாவற்றையும் தான் மனதில் வைத்து நாம் போராட வேண்டும் என்று நினைக்கிறோம். கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான ஆய்வு முடிவுகளை டெல்லி தடய அறிவியல் ஆய்வகம் 3 வாரத்தில் CBIக்கு வழங்க வேண்டும் என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் உத்தரவிட்டும் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
அதற்கு சிபிஐ வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து தடய அறிவியல் பரிசோதனை முடிவுகள் இதுவரை வரவில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் டெல்லியில் தடய அறிவியல் ஆய்வகம் ஆய்வு முடிவுகளை 3 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். போரூரிலிருந்து தாம்பரம் வரை சுமார் 10 முதல் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆட்டோ ரேஸ் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் நடைபெறும் இந்த ரேஸில் ஆட்டோக்கள் மற்றும் 20க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பணம் கட்டி சீறி பாய்ந்துள்ளனர். பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த பந்தயத்தில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டுத் தொகையை தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வழங்குவது போல உயர்த்தி வழங்க கோரிய வழக்கில் சமூக நலத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை செல்லூரைச் சேர்ந்த ஷர்மிளா பானு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இழப்பீடு தொகையை அதிகரிப்பது தொடர்பாக சமூக நலத்துறை செயலர், இயக்குநர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு கூடுதல் காவல்துறை தலைவர், மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். ஆசியாவின் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்கள் கடந்த ஆண்டை விட சரிவை சந்தித்துள்ளன. முதல் 10 இடங்களை சிங்கப்பூர், சீனா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பிடித்துள்ளன. முதல் 100 இடங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் ஐஐடி டெல்லி 59வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தின் அண்ணா பல்கலைக்கழகம் 177வது இடத்திலிருந்து 204வது இடத்துக்கும், அழகப்பா பல்கலைக்கழகம் 393வது இடத்துக்கும் சரிந்துள்ளன. ஐரோப்பிய நாடுகளின் திசை மாறிய ஆர்டர்களால் போலந்து நாட்டுக்கான இந்தியாவின் ஆடை ஏற்றுமதி 35% அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் நம் நாட்டின் ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் அபார வளர்ச்சி பெற்றிருந்தது. அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் 2,964 கோடிக்கு ஆடை ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் இடத்தை பூர்த்தி செய்யும் வகையில் போலந்துக்கான ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான 4 மாதங்களில் மட்டும் 1,195 கோடிக்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆடைகளை விரும்புவதாலேயே இந்த வர்த்தகம் சாத்தியமானதாக கூறப்படுகிறது. கேமிங், அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளுக்கான புதிய கொள்கையை தமிழக அரசு விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இக்கொள்கையானது கேமிங், அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளில் கல்வி மற்றும் திறனை வளர்த்தல், அத்தியாவசிய உட்கட்டமைப்பை உருவாக்குதல், தொழில் தொடங்கும் நடைமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் நிதிசார் சலுகைகள் வழங்குதல் என்ற 4 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பள்ளி, கல்லூரி பாடத்திட்டங்களில் விளையாட்டு வடிவமைப்பு போன்ற பிரிவுகள் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் பெறுவதால் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து அவர் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.பி. உதயகுமார், பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மட்டுமே நேரடியாக பெற வேண்டும் என்று கூறி மனு அளித்ததாக கூறினார். அதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்ற நினைப்பவர்கள் கட்சி குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதாரண தொண்டர் அதிமுகவை வழி நடத்துவதாக பெருமிதம் தெரிவித்தார். கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்கள், கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், கட்சியை எப்படியாவது ஒரு குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.